Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. நீதிமொழிகள் 18:21. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். இதெல்லாம் சொல்லுங்க. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நல்லது கெட்டது, சிம்பிளாக சொல்கிறேன், நல்லது கெட்டது எல்லாமே எங்கே இருக்குது? இந்த நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நாவு ஒரு அதிகாரத்தின் மையமாக இருக்கிறது. இட்ஸ் த பவர் சென்டர் ஆஃப் ஹியூமன் லைஃப். இந்த நாவு என்பது அதிகார மையமாக இருக்கிறது. அதிகாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இன்றைக்கு நாவில் தான் இருக்கிறது. மனுஷனை கர்த்தர் அப்படி உண்டு பண்ணி விட்டார் என்று வேதவசனம் போதிக்கிறது. பாருங்கள், கர்த்தர் வார்த்தையின் தேவனாக இருக்கிறார். இதை கொஞ்சம் இன்றைக்கு புரிந்து கொள்வோம். ஆதியில் எல்லாத்தையும் உண்டாக்கினவர் வார்த்தையினால தான் உண்டாக்கினார். வார்த்தையினால் உண்டாக்குனது மட்டுமல்ல, வார்த்தையினால தான் அதிகாரத்தை செலுத்துகிறார். ஆகவே இந்த முழு உலகமும் அண்ட சராசரங்கள் அனைத்தும் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. ஆகவே நான் சொல்லுவேன், இது ஒரு வார்த்தையின் உலகமாக இருக்கிறது. உண்டாக்கப்பட்ட எல்லாம் வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதுனாலே எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் தான் இன்றைக்கு இருக்கிறது. உண்டாக்கப்பட்டது மட்டுமல்ல, அது எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. திஸ் இஸ் a word planet. this planet is governed by words. வார்த்தை தான் இந்த முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய அதிகாரம் கூட, இந்த நாட்டின் சட்டங்கள், அதிகாரிகளுடைய எல்லா அதிகாரங்கள் எல்லாமே வார்த்தையின் வடிவிலே தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட சட்டம் கூட அதில் வார்த்தை தான் இருக்குது. வார்த்தையை தான் எழுதி வைத்திருக்கிறார்கள். வார்த்தை இல்லாமல் ஒன்றுமே இல்லை. இந்த உலகத்தை யோசித்து பாருங்கள், உலகம் எப்படி இருக்கிறதுன்னு யோசித்து பாருங்கள். வார்த்தைகள் இல்லாமல் உலகமே கிடையாது. நீங்கள் சட்ட புஸ்தகத்தை எடுத்துக்கங்க, அதிகாரிகள் எடுத்துங்க, அதிகாரங்கள் எடுத்துங்க, ராஜாக்கள் எடுத்துங்க, பெரிய பெரிய அதிகாரங்கள் எடுத்துங்க, எல்லாமே வார்த்தையின் அடிப்படையில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த வார்த்தையின் அதிகாரத்தை மனுஷர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையில் எப்படி அதிகாரம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் இயேசு சொன்னார், நீங்கள் உங்கள் வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்படுகிறீர்கள், உங்களுடைய வார்த்தையினாலே நீங்கள் நீதிமானாக்கப்படுகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை உண்டாக்குகிறது. இது வார்த்தை உலகம். எல்லாம் வார்த்தையினால் உண்டாயிற்று, எல்லாம் வார்த்தையினால் தான் தாங்கப்படுகிறது, எல்லா சட்டங்களும் வார்த்தையில் தான் இயங்குகிறது, எல்லா அதிகாரிகளும் வார்த்தையில் தான் அதிகாரத்தை உபயோகப்படுத்துகிறார்கள். அப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கப்பட்ட வாழ்க்கை, அது நல்ல வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவ்வளவு நல்லா இல்லாத வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அது எப்படி உண்டானது, இந்த நிலைக்கு நாம் எப்படி வந்தோம், இன்றைக்கு நாம் இருக்கிற நிலையின் காரணம் என்ன, எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு உருவானது, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம், இப்படிப்பட்ட ஒரு கையின் பிரயாசம், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இன்றைக்கு எப்படி நமக்கு உண்டானதுன்னு சொன்னால், வார்த்தையிலிருந்து தான் அது உண்டானது. உலகம் எப்படி உண்டாச்சு? வார்த்தையிலிருந்து உண்டானது. அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கை எப்படி உங்களுக்கு உண்டாயிருக்கிறது? வார்த்தையினால தான் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாயிருக்கிறது. நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ அதை பெற்றுக்கொண்டிருக்கிறீர்கள், எதை விதைத்தீர்களோ அதை அறுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் விதைத்ததெல்லாம் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அறுவடையாய் வந்து கொண்டிருக்கிறது. மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என்று வாசிக்கிறோம். அப்போ இப்படி தான் உலகம் இயங்குகிறது. ஆகவே தான் இந்த விதைப்பு, அறுப்பு, வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆவிக்குரிய போதனையில். ஏனென்றால் வார்த்தையினால் தான் எல்லாம் உண்டாக்கப்பட்டது. வார்த்தையை ஒரு விதை என்று மார்க் 4 சொல்லுகிறது. இயேசு போதிக்கிறார், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அந்த விதை 30, 60, 100 பலன் தருகிறது. விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க, இப்படி பல நாட்கள் பண்ணி இப்போ முதல்ல முளையும் பின்பு கதிரும் இப்படி எல்லாம் உருவாகிறது என்று வேதவசனம் வாழ்க்கை எப்படி உண்டாகிறது என்பதை குறித்து போதிக்கும் போது, அது வார்த்தையிலிருந்து தான் உண்டாகிறது என்பதை திட்டவட்டமாக நமக்கு போதிக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டது கூட பாருங்கள், வார்த்தையினால தான். நாம் அறிக்கை செய்தோம், இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாச வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. என்னவெனில் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்போ வாயில் அறிக்கை செய்யாமல் யாரும் ரட்சிக்கப்படுறது கிடையாது. நம் வாயினாலே அறிக்கை செய்கிறோம், இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறோம், இயேசு எனக்காக மரித்தார் என்று அறிக்கை செய்கிறோம், அப்படி தான் ரட்சிக்கப்படுறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒருவேளை பாவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால், நுழையுமானால், அந்த பாவத்தை எப்படி நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறோம்,
எப்படி அகற்றுகிறோம்? அதையும் வார்த்தையினால தான். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது, பாவங்களை அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தம் நம்மை சுத்திகரித்து கழுவ வல்லமையுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் அறிக்கை செய்து இந்த பாவங்களை அதன் மூலமாக நாம் வெளியேற்றுகிறோம். அப்போ பாருங்க, மனித வாழ்க்கை வார்த்தையின் அடிப்படையிலே இருக்கிறது. ஏன்னா தேவன் அப்படி உண்டு பண்ணி விட்டார், வேற எப்படி இருக்க முடியாது. ஏன்னா தேவன் அப்படி உண்டு பண்ணி விட்டார். ஆகவே மனிதர்கள் வார்த்தையை உபயோகப்படுத்தக்கூடிய தனித்தன்மை வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள். பேசுகிற ஆற்றல் இருக்குது பாருங்க, அதுதான் மனிதனுடைய விசேஷம். நீங்கள் சொல்லலாம் கிளிப்பிள்ளை கூட பேசுதுன்னு சொல்லி, இல்லை, கிளிப்பிள்ளை நீங்கள் சொல்லிக் கொடுத்தது தான் பேசும். மனுஷன் என்ன சொல்லிக் கொடுத்தது பேசுகிற ஆள் இல்லை. மனுஷன் தானாக ஒன்றை தெரிந்து கொண்டு, இஸ் ஏபிள் டு சூஸ் ஹிஸ் வேர்ட்ஸ், தெரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை பேசக்கூடிய ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். பாருங்க, தேவதூதர்கள்லாம் அப்படி பேச முடியாது. தேவதூதர்கள்லாம் தேவன் சொன்ன அந்த காரியத்தை அப்படியே வந்து ஒப்பிக்கிறவர்கள் தான். கர்த்தர் இப்படி சொன்னார், கர்த்தர் இதை சொல்ல சொன்னார் அப்படின்னு ஒப்பிக்கிறவர்கள் தான் தேவதூதர்கள் ஒழிய, தேவதூதர்கள் வந்து தாங்களாக ஒன்றை சொல்லுகிறது கிடையாது, தாங்களாக நினைச்சதை பேசுறது கிடையாது. ஒரு மெசஞ்சர் மாதிரி போய் இதை சொல்லிட்டு வானா போய் கர்த்தர் இவ்வாறு சொல்லுகிறார் அவ்வளோதான் சொல்லுவாங்க ஒழிய, அவங்களுக்கு சொல்றது ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு ஒரு வார்த்தைகள் கிடையாது. அவங்க சொல்றது என்ன? கர்த்தர் இப்படி சொல்லுகிறார் அப்படிதான் சொல்றாங்க, அவ்வளோதான் சொல்றாங்க. அப்போ பாருங்க, ஒரு தேவதூதன் வந்து பிசாசை கடிந்து கொள்ளும் போது கூட எப்படி கடிந்து கொள்றான்னு பாருங்க. யூதாவில் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது, பிரதான தூதனாகிய மீகாவேல் மோசேயுடைய சரீரத்தை குறித்து பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல், பிசாசானவனை இவன் போ அப்படின்னு சொல்லாம, எது தேவதூதன் சொல்லாம எப்படி சொல்லுகிறானா, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் கடிந்து கொள்ள முடியல பாருங்க, கர்த்தர் உன்னை கடிந்து. நான் பல வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிரசங்கியார் சொன்னது ஞாபகம் இருக்குது. அவர் சொன்னார், பத்தியா தேவதூதனே பிசாசை பார்த்து கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராகன்னாரு. அப்போ நீ யாரு? நீ ஒன்றுமே கிடையாது, ரொம்ப ஜாக்கிரதையாரு, பிசாசுகிட்ட வச்சுக்காதே ஆக்கும். தேவதூதனே கர்த்தர் கடிந்து கொள்வார்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே நம்மெல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் சொன்னேன், நான் தேவதூதர் இல்லை, நான் தேவதூதர் இல்லைங்க, நான் மீட்கப்பட்டவன், அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. நான் கர்த்தர் கடிந்து கொள்வாராகன்னு சொல்ல வேண்டியதில்லை. இயேசுவின் நாமத்தில் நான் பிசாசை கடிந்து கொள்கிறேன், போ என்று சொல்லுகிறேன். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடிப்போவான். பெரிய வித்தியாசம் பாருங்க. தேவதூதன் வந்து பிசாசை பார்த்து போன்னு சொல்ல முடியல, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக தான் சொல்றான் ஒழிய, அவன் நேரம் வந்து அதிகாரம் எடுக்க முடியல. ஏனென்றால் அப்படிப்பட்ட அதிகாரம் தேவதூதர்களுக்கு வாயிலே வார்த்தையில உபயோகப்படுத்த கொடுக்கப்படவில்லை. ஆனால் நாமோ நாவில அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கிறோம். நான் தேவதூதரை பார்த்து எதிர்த்து நிற்கலாம், பிசாசை பார்த்து விரட்டலாம், ஓடிப்போன்னு சொல்லலாம். நான் வாயை திறந்து பேசலாம், பேசினபடியே ஆகும் என்று, நான் சொன்னபடியே ஆகும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ மனுஷர்கள் என்பது தேவதூதர்களை காட்டிலும் விசேஷித்தவர்கள். தேவதூதர்களுக்கு அவங்களா ஒரு சூஸ் பண்ணி வார்த்தையை பேசுறதில்லை. ஆனால் மனுஷர்கள் அவர்களாக சூஸ் பண்ணி வார்த்தைகளை பேசுகிறார்கள். ஆகவே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சொன்னால், கர்த்தர் அப்படி உண்டு பண்ணி விட்டார். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கின போதே முதல் அதிகாரத்தில் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இது உண்டாக கடவுது சொன்னார், அது உண்டாக கடவுதுன்னு சொன்னார் அப்படின்னு ஒவ்வொன்றை பற்றியும் கர்த்தர் சொன்னார். அண்ட் காட் செட் என்று மறுபடியும் வருது. ஒரு தடவை கர்த்தர் சொன்னார்னு சொல்லிட்டு என்னென்ன சொன்னார்ன்றதை லிஸ்ட் போட்டு ஒரே ஒரு தடவை சொல்லியிருக்கலாம் கர்த்தர் சொன்னார்னு. அப்படி சொல்லலை, ஒவ்வொரு தடவையும் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னார். திரும்ப திரும்ப ஏன் சொல்றதுன்னா, நாம் அதை கவனிக்க வேணும். எல்லாத்துக்கு மேல அதை கவனிக்கணும். எதை கவனிக்கணும்? கர்த்தர் சொன்னார், அவருடைய வாயின் வார்த்தையினாலே எல்லாம் உருவானது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் என்று அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, வார்த்தையினுடைய தன்மையை கொஞ்சம் கவனிங்க. நாவின் அதிகாரத்தில் தான் எல்லாம் இருக்குது, நல்லது கெட்டது எல்லாம் இருக்குது. அந்த வார்த்தையில் என்ன இருக்குது? என்ன இருக்குதுன்னு சொன்னா, உங்கள் வார்த்தையிலே நீங்கள் ஒரு காட்சியை உருவாக்குகிறீர்கள். டாக்னு சொன்னால் உடனே டிஓஜியை பார்க்கறது இல்லை, லெட்டர்ஸை பார்க்கறது, எழுத்துக்களை பார்க்கறது இல்லை. என்ன பார்க்குறீங்க? ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். கருப்பு குதிரைனா காரு இப்பு கூதி ரைனா பார்க்குறீங்க கிடையாது, எழுத்துக்கள் இல்லை. என்ன பார்க்குறீங்க? ஒரு கருப்பு குதிரையை தான் பார்க்குறீங்க. அப்போ வார்த்தைகள் வந்து ஒரு படத்தை உண்டாக்கக்கூடிய ஆற்றலுடையவளாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் இப்படி தான் உலகத்தை உண்டு பண்ணினார் பாருங்க. அவருக்குள்ளே ஒரு படம் இருந்தது. இந்த உலகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த ஒரு படத்தை வார்த்தையின் மூலமாக அவர் தனக்குள்ளே முதல்ல வைத்திருக்கிறாரு. அந்த படத்தை அப்படியே உண்டாக்குகிறார். எப்படி? வார்த்தையை பேசி உண்டாக்குகிறார். அவர் என்ன சொன்னாரோ அப்படியே
அது ஆயிற்று. எல்லாமே அப்படிதான் உருவாகுது பாருங்க. இந்த உலகம் எல்லாம் முதல்ல கர்த்தருடைய உள்ளத்தில் இருந்தது. ஒரு பட வடிவு, ஒரு வார்த்தை வடிவில் இருந்தது. அது ஒரு படமாக இருந்தது. என்னவா இருக்க வேண்டும் என்பது தேவன் உள்ள ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருந்தார். எனக்கு ஞாபகம் இருக்குது, பல வருஷத்துக்கு முன்னால் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் போது இப்படி இந்த மாதிரி ஒரு மேஜையை மரப்பலகையில் செய்தோம். அப்போ இந்த மாதிரி இதை அவ்வளோ பேர் இங்கே யூஸ் பண்ணலை. 20 வருஷத்துக்கு முன்னால் யாரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணல. புல்பிட்னா எப்படி இருக்குன்னா இவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்கள். ஆளையே புதைச்சி வெளியே கழுத்து நீட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு பிரசங்கியாருங்க பாவம் அவ்வளோ குள்ளமாக இருப்பாங்க. அவங்க நின்றுக்கிட்டு இப்படி என்னோட கோழி என்னமோ இது பண்ணுற மாதிரி இருக்கும். உள்ளே இருந்து அசிங்கமாக இருந்தது. நான் பார்த்தேன், இது என்ன, இது ஆளையே மறைச்சி வெறும் கழுத்தை மட்டும் அவர் நீட்டாத குறையாக நீட்டிக்கிட்டு இப்படி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு சொல்லிட்டு இதெல்லாம் குறைச்சி ஆள் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி, அவருடைய ஆக்ஷன்லாம் நல்லா தெரிகிற மாதிரி. அவர் சரி பாருங்கள், நம்முடைய கெஸ்டர்ஸ்னாலையும் கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா? கம்யூனிகேஷனில் இது ரொம்ப முக்கியம். என்னை மறைச்சிட்டு இவ்வளோ தூரம் வச்சுட்டு நான் பிரசங்கம் பண்ணேன்னா எப்படி வழங்கன்னு பாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஹலோ, உயிரோட புதைச்சா மாதிரி இருக்கும் அவரை. நிறைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது பாருங்கள். சிலரெல்லாம் கொண்டு போய் இப்படி ஒரு வளைஞ்சு படிக்கட்டில் கொண்டு போய் மேலே நிற்க வச்சுறாங்க. அவர் பயந்துக்கிட்டே கீழே விழுந்துட போகிறோமா நினச்சிட்டா பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த மாதிரி ஒன்று பண்ணி பார்த்துருக்கேன், வேறு இடங்களில் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதே மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்க. அதனுடைய படம் எனக்குள்ளே இருந்தது. எனக்குள்ளே இருக்கிற இந்த மேஜையை உருவாக்குறதற்கு நான் வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டியதாக இருந்தது. ஒரு தச்சனை கூப்பிட்டு அந்த ஆளுக்கு நான் சொல்ல வேண்டியதாக போச்சு, இப்படி இருக்கணும்ப்பா, இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ அகலம் இருக்கணும், இங்கே மேலே 2 புஸ்தகம் வைக்கிற மாதிரி இருக்கணும், கீழே இப்படி இருக்கணுமாக்கும், விழுந்துடக்கூடாது, சாஞ்சிடக்கூடாது, நம்மளை கவுத்துடக்கூடாது, ஏதாவது பண்ணக்கூடாது, ரொம்ப ஜாக்கிரதையாக கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுத்து, அவ்வளோ ஐடியா கொடுத்து கடைசியில் இவ்வளோ தான் வந்தது. அப்போ வார்த்தைகள் எப்படி பயன்படுது பாருங்க. வார்த்தைகளை கொண்டு எனக்கு என்ன வேணும் என்கிறத நான் உருவாக்கலாம். எனக்குள்ள ஒரு படம் இருக்குது, என்ன வேணுன்றது. ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்னால் எனக்கு இப்படி வேணும், இந்த ரூம் இவ்வளோ பெருசு இருக்கணும், பாத்ரூம் இப்படி இருக்கணும், அது இப்படி இருக்கணும், இது எப்படி இந்த வசதிகள் வேணுங்கிறத மனதிலே நான் வைத்திருக்கிறேன், ஒரு படத்தை வைத்திருக்கிறேன். அந்த படம் தான் பிறகு வீடாக உருவாகிறது. அந்த படத்தை நான் விவரித்து சொல்லுகிறேன். அந்த கட்டடம் கட்டுறவர்கிட்ட சொல்கிறேன், இப்படி டிசைன் பண்ணுங்க, எனக்கு இப்படி வேணும், இந்த அளவுக்கு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கேற்றபடி அவர் கட்டுகிறார். அப்போ நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு உண்டாக்கப்பட்டது எல்லாவற்றையும் கடவுள் உள்ள ஒரு படமாக வைத்திருந்து அந்த படத்தை தான் வார்த்தையின் மூலமாக விவரித்தார். அப்ப வீடு கட்டுறதுக்கு ஒரு படம் தேவை. முதல்ல இந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குது? ஒரு படம் மட்டும் இல்லை, அதுல விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசம் தான் ஆங்கிலத்தில் எப்படி சொல்லிருக்குது, ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ். வீடு கட்டுறதுக்கு கல் தேவை, மண் தேவை, எல்லாம் தேவை, சிமெண்ட் தேவை, எல்லாம் தேவை. அதுபோல இந்த ஃபெய்த்துக்குள்ள, இந்த விசுவாசத்துக்குள்ள நீங்கள் விரும்புகிறதை உருவாக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் அதுக்குள்ளே இருக்கிறது. சுகத்தை உருவாக்கக்கூடிய எல்லா காரியமும், விடுதலையை உருவாக்கக்கூடிய எல்லா காரியமும், சந்தோஷத்தை, சமாதானத்தை, வெற்றியும் உருவாக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும், அதை உருவாக்கி தரக்கூடிய எல்லா காரியங்களும் எதுக்குள்ள இருக்குது? இந்த வார்த்தைக்குள்ள இருக்குது, அந்த விசுவாசத்துக்குள்ள இருக்குது. இந்த வார்த்தைக்குள்ள விசுவாசம் இருக்குது, விசுவாசத்துக்குள்ள அவ்வளவு காரியமும் இருக்கிறது. அதனால சொல்லிருக்குது faith is a substance. அதுலதான் விஷயமே இருக்குது. அதை வைத்து தான் உருவாக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்க முடியுமா? சுகத்தை உருவாக்க வேணுமா? ஒரு நல்ல குடும்பத்தை உருவாக்க வேணுமா? நல்ல தொழிலை உருவாக்க வேண்டுமா? உருவாக்க வேணும்னா அதுக்கு பொருள் தேவைங்க. ஒரு வீடை கட்டணும்னா எப்படி செங்கல் தேவை, மண்ணு தேவை, கல் தேவை, ஒரு வரைபடம் தேவை, ஒரு உருவம் தேவை, ஒரு ஆர்கிடெக்ட் தேவை, ஒரு ஐடியா தேவை. இது எல்லாமே இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. அப்ப இந்த வார்த்தையினுடைய மேன்மை இதுதான். அதனால தான் சொல்லி இருக்குது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. அப்ப கர்த்தர் வார்த்தையை சொல்லி எல்லாத்தையும் உண்டாக்குனார். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரமும் வல்லமையும் ஒவ்வொரு விசுவாசிக்கும், மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைக்கும் அப்படி உருவாக்கக்கூடிய ஒரு வல்லமையை தேவன் இந்த வார்த்தையின் மூலமாக கொடுத்துட்டார். அப்படிப்பட்டவர்கள் உண்டாக்கி இருக்கிறார். தம்முடைய சாயலில் தம்முடைய ரூபத்தின்படி கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார்னு சொன்னால் சாதாரண ஒரு காரியம் அல்ல. எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? அவரை போலவே நாமும் என்ன வேணுங்கிறத யோசித்து பார்த்து அதற்கேற்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி, எப்படிப்பட்ட வீடு வேணும்னு ஒரு படத்தை உள்ள வச்சு அதுக்கேற்ற மெட்டீரியலை வாங்கி எப்படி நம்ம கட்டுவோமோ அதுபோல நமக்கு என்ன வேணும் என்பதை யோசித்து பார்த்து தீர்மானித்து அதற்கேற்ற வார்த்தைகளை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையில் இருக்கிற விசுவாசம், அந்த வார்த்தையில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் வைத்து நாம் ஒரு எதிர்காலத்தை நமக்கு உருவாக்கலாம்.
அப்போ வார்த்தையை உபயோகப்படுத்துறதுனா லேசான காரியம் இல்லைங்க. வார்த்தையை உபயோகப்படுத்துகிறது என்று சொன்னால் எனக்காக ஒன்றை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். இருக்கீங்களா? சிலர் நினைக்கிறாங்க, என்ன ஒரு வார்த்தைன்னு சொல்கிறாரு, நான் சுகமானேன்னு சொல்லுன்றாரு, என் தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட்டுன்னு சொல்லி என்ன இது அப்படி நான் விளங்குறது இல்லை. அவங்களுக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த வார்த்தைக்குள்ளே தான் விசுவாசம் இருக்குது. இந்த விசுவாசத்துக்குள்ளே தான் என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய, நான் வேண்டியதை உருவாக்கக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் அதுக்குள்ளே இருக்கிறது. எனக்கு ஒரு செழிப்பான, வளமான, சுகமான, ஆரோக்கியமான, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது, இந்த வார்த்தைக்குள்ளே இருக்குது. அதனால தான் நான் வார்த்தை எடுக்க வேண்டும். அந்த வார்த்தையை எடுத்து நான் உபயோகப்படுத்தும் போது தான் நான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை எனக்காக, ஒரு உலகத்தை எனக்காக நான் உருவாக்க முடியும் என்பது தான் தேவனுடைய வார்த்தையினுடைய போதனை.